வணக்கம் தோழிகளே. பால் சூறா கருவாடை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலான்னு வாங்க. பால் சூறா கருவாடை எடுத்துருக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக மிதிக்கிட்டு இருக்குது. இதை தான் குழம்பு வைக்க போகிறோம். கடாயில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். சிறிதளவு சோம்பு, வெந்தயம் சிறிதளவு, கருவேப்பிலவும், வெங்காயமும், பச்சை மிளகாய் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். வதங்கட்டும். நல்ல கம்மன் வாசனை வருது. தக்காளி இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த கருவாடு துண்டுக்குள்ள அதில் போட்டுக்கிறேன். ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம். கருவாடு நல்லா வதங்கிடுச்சு. மிளகுத்தூள், பூண்டும் மிளகும் வச்சு அரைச்சா சூப்பராக இருக்கும். மிக்சியில் கூட இப்போ மிளகு பூண்டு வச்சு அரைச்சிக்கிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த புளி கரைசல் இதில் ஊற்றிக்கிறேன். உப்பு கருவாடில் நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கிறதுனால பால் சூறா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் ஊட்டுற பெண்களுக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா பால் ஊறி வரும். ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். சுட சுட சாதம், பால் சூறா கருவாட்டு குழம்பு, சொரக்காய் கூட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. குழந்தை பெற்றவங்க இந்த குழம்பு சாப்பிட்டா நல்லா பால் வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன்.